ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், SRH ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், வெங்காயம் கார சட்னி ரெடி பண்ணிக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இனிப்பு, புளிப்பு, காரம் மூணுமே சூப்பராக இருக்கும். சேர்த்து சாப்பிட போகும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், நான் கிளாத்தில் ஆவியில் வேக வச்ச இட்லி தான் எடுத்துருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நைஸாக பஞ்சு போல் இருக்கும். இங்கே பாருங்கள், நைஸாக இருக்க பாருங்கள். இட்லிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காய கார சட்னி இந்த இட்லிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். சட்னிக்கு நம்ம உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூனு, கடலைப்பருப்பு 2 ஸ்பூன். இது பாருங்கள், 4 வரமிளகாய். நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. நீங்கள் நல்லா காரம் சாப்பிட்டீங்கன்னா இன்னும் 2 மிளகாய் கூட சேர்த்துக்குங்க. கொஞ்சம் செவர வதக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு கருப்பட்டு எடுத்து போதும். பாத்திரத்தில் மாற்றிங்க. இங்கே பாருங்கள், 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். 4 வெங்காயம், 1 துண்டு இஞ்சி, 3 பல் பூண்டு. இஞ்சி பூண்டு சமமாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க. அது நல்லா வதங்கட்டும். இது கூட ஒரு அரை நெல்லிக்காய் சைஸு புளி. நல்லா வதங்கட்டும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருக்கு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆறிட்ட பிறகு மிக்சியில் அரைச்சிடலாம். இதை ஃபஸ்ட்டு பொடிச்சிடலாம். அதுக்கப்புறம் வெங்காயத்தை சேர்த்து அரைச்சிடலாம். இந்த சட்னிக்கு தகுந்த கல் உப்பு. இங்கே பாருங்கள், அரைச்சிட்டேன். கொஞ்சமாக வெல்லம். நம்ம வெங்காயத்தையும் அதில் சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், எல்லாமே சேர்த்தாச்சு. நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுவோம். இங்கே பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிட்டோம். தாளிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கலாம் சட்னி தாளிக்கிறதுக்கு. கடுகு, உளுத்தம்பருப்பு, 1 வரமிளகாய், ஜீரகம் 1/4 ஸ்பூன், கொஞ்சம் கருவேப்பிலை. பாருங்கள், ரெடி ஆகிடுது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்ம அரைச்சதை அப்படியே சேர்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நல்லா கலந்து வச்சுடுங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், சட்னி ரெடி ஆகிடுது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இட்லி தான் ஊற்றிருக்கேன் சட்னிக்கு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சட்னி ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். புளிப்பு, காரம், அதோட கொஞ்சம் மைல்டாக இனிப்பு சுவையும் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இட்லி கிளாத்தில் தான் ஆவியில் வேக வச்ச இட்லி தான் எடுத்துருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.